ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு காயு விஜே சேனல். காயு விஜே சேனலில் இன்றைக்கி கடலைப்பருப்பை வச்சு லட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறீங்க. முதல்ல கடலைப்பருப்பை ஒரு 5 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றாமல் கடலைப்பருப்பை கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நேவாக அரைச்சிட வேண்டாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பக்கோடா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப முருக விட வேணாம், அதே சமயம் ரொம்ப வேக வைக்க வேணாம். அகைன் இதை மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். 1 டம்ளர் சுகர் எடுத்திருக்கேன். அதே டம்ளரால் 1 டம்ளர் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். 1/4 டீஸ்பூன் கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்ச கடலைப்பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு எந்த விதமான கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வீடியோவில் காட்டுறது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி எடுத்திருக்கேன். அதில் செஞ்சு வச்ச கடலைப்பருப்பை போட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கையால் கூட உருட்டிக்கலாம். இடையில என் பையனும் நானும் உருட்டுறேன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். அவ்வளோதான், ஃபைனலாக எல்லா லட்டுவையும் உருண்டை பிடிச்சாச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.